அன்பான சகோதர சகோதரிகளே, மே மாதம் அன்னை மரியாளின் வணக்கக்குரிய மாதம். இன்றைய சிந்தனை அன்னை மரியாள் மாசற்ற நல்ல நிலம். திருச்சபையின் திருத்தந்தையர்கள் விவிலியத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது அதில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை பார்த்து அதில் 30, 60, 100 என்ற பலன் தருகிறதை நினைத்து மகிழ்கிறார்கள். விதையாம் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலும் இல்லத்திலும் தாங்கி 30, 60, 100 பலன் தந்து அன்னை மரியாள் உன்னதமான மாசற்ற நல்ல நிலமாக காண்கிறார். ஆகவே தான் அன்னை மரியா மாசற்ற நல்ல நிலமாக கருதி போற்றப்படுகிறார். மரியாள் இறைவனின் மாசற்ற நல்ல நிலம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் காண்கிற காட்சி. மண்ணை எடுத்து அதில் முதல் மனிதன் ஆதாமை இறைவன் உருவாக்குகிறார். அன்னை மரியா என்ற மண்ணை எடுத்து தன் ஆவியை ஊற்றி 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் என திருச்சபையின் தந்தையர்கள் கூறுகிறார்கள். அன்னை மரியாளின் வாழ்வை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அன்னையின் வாழ்வின் வெற்றியின் இரகசியம் இறை வார்த்தை. அன்னை இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்தார். அதனை தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார். அதனை தன் வாழ்வில் செயல்படுத்தினார். இதனை நம்முடைய வாழ்வோடு நாம் பொருந்தி பார்ப்போமா? முதலாவது, இறை வார்த்தையை கவனமுடன் செவிமடுத்தல். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கப்படுகிறது. இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுக்கிறோமா? எனக்கு படிப்பதற்கு பாடங்கள் ஏராளமாக இருக்கிறது. எனக்கு விவிலியத்தை வாசிப்பதற்கு நேரமே இல்லை. எனக்கு வாசிக்கவே தெரியாது என்று தேவையில்லாத உண்மையில்லாத காரணங்களை சொல்லி கொண்டிருக்காமல் திருப்பலி நேரத்தில் வாசிக்கப்படும் வாசங்களுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாவது, இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும். இந்த இறை வார்த்தை எனக்கு இன்றைய நாளுக்கு என்ன செய்தியை தருகிறது? என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் என்ன கூறுகிறார்? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இந்த நாளை நான் வாழ வேண்டும் என கூறுகிறார்? என் வாழ்வின் நோக்கம் என்ன? என் வாழ்வில் நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறார்? இறைவன் இறை வார்த்தையை சிந்திக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இறை வார்த்தையை கேட்ட பின் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வுக்கு அது வழிகாட்டுகின்ற செய்தியை தருகிறது. இறை வார்த்தை வாயிலாக நம்மோடு பேசுகிற இறைவனுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். இறுதியாக, இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தல். இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த இறைவன் நம்மை அழைக்கின்றார். வழிபாட்டோடு நின்று விடாமல், வாசிப்பதோடு என் கடமை முடிந்தது என்று நினைத்து விடாமல், யோசிப்பதோடு நிறுத்திவிட வேண்டும் என எண்ணி விடாமல் செய்வீர்களாக மாற இன்றைய நாள் நம்மை அழைக்கிறது. செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். வழிபாட்டிலே பங்கு கொண்டு என்னுடைய வாழ்வு இம்மியளவு மாறவில்லையே என்று நன்மை படைத்த இறைவனாலும் நம்மை காப்பாற்ற முடியாது. வாழ்ந்து செல்லும்போது வார்த்தையை வலிமை உள்ளதாகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களாக, வார்த்தையை வாழ்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய மக்களாக வாழ வரம் வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். இறை வார்த்தையை கேட்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நம் இதயத்தையும் மாசற்ற நல்ல நிலமாக ஆக்குவோம்.